இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா, திருப்பதிக்கு வரவங்க முதல்ல வராக சாமியை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க புஷ்கரனில் குளிச்சுட்டு அப்புறம் தான் போய் பெருமாளை பார்க்கணும். இந்த திருப்பதியில் முதல் தரிசனமும் இவருக்கு தான், முதல் நெய்வேத்தியமும் இவருக்கு தான். இவரை பார்த்த பிறகு தான் எல்லாமே திரும்பினா வராக சாமியோட இருப்பிடமே இதுதாங்க. அதனால தான் இது பேர் ஆதி வராக சேஷன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தான் இது திருப்பதியோட பெருமாளோட இடமா மாறிச்சு. அது என்னன்றதை நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். இதுதான் அந்த குளம், ஓகேங்களா? குளத்தை காட்டுறேன் பாருங்கள். குளத்தோட தண்ணி சூப்பராக இருக்குங்க. நீங்கள் குளிக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவ்வளோ அருமையாக அவ்வளோ கிளியராக இருக்கும். மேலே லட்சுமி கிட்ட சண்டை போட்டு கீழே வராரு, திருப்பதிக்கு வராரு. திருப்பதிக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்போ அங்கே உட்காந்துருக்காரு. அப்போ இந்த வராக சுவாமி கிட்ட சொல்கிறாரு, இந்த திருப்பதியில் எனக்கு கொஞ்சம் இடம் கிடைக்குமா, என்னை பக்தர்கள் என்னை சேவிச்சிக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்றாரு. வராக அவதாரத்தில் பெருமாள் இரண்யாட்சன்ற அரக்கங்கிட்ட கிட்டத்தட்ட 1000 வருஷம் போர் செஞ்சு பூமியை காப்பாற்றினா சொல்கிறாங்க. ஆமாங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 1000 வருஷம் போர் செஞ்சு தான் அந்த அரக்கனை அழித்து அசுரர்கள்ட்டேருந்து தேவர்கள் காப்பாற்றிருக்காருங்க இவர். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரித்தி மீடியா. இப்போ நம்ம அன்னதான கூடத்தில் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அது போன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம வரகாசாமி கோயிலுக்கு போகலாம். வரகாசாமி கோயில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆமாங்க, திருப்பதி பெருமாளை பார்க்கறதுக்கு முன்னாடி வரகாசாமியை பார்த்துட்டு அப்புறமா தான் அங்கே போகணுன்றது ஐதீகம். அதோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கூட அந்த அன்னதான கூடத்துலேருந்து கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே வந்துடுங்க. வாங்க, அங்கே போய் உங்களை மீட் பண்ணுறேன். சரிங்களா? வாங்க போகலாம். இப்போ நம்ம பார்க்குறது அங்கே திருமலையில் இருக்க வரகாசாமி கோயிலோட என்ட்ரன்ஸுங்க. ஆமாங்க, இதுதான் என்ட்ரன்ஸு. அந்த தங்க கோபுரம் கூட எடுத்து பார்த்தீங்களா? இதாங்க இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா, திருப்பதிக்கு வரவங்க முதல்ல வராகசாமியை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க புஷ்கரனில் குளிச்சுட்டு அப்புறம் தான் போய் பெருமாளை பார்க்கணும். இந்த திருப்பதியில் முதல் தரிசனமும் இவருக்கு தான், முதல் நெய்வேத்தியமும் இவருக்கு தான். இவரை பார்த்த பிறகு தான் எல்லாமே திருமலையில் இருக்க திருப்பதி பார்க்க போகிறாங்க. அது என்ன ஏதுன்ற ஃபுல் இன்ஃபர்மேஷனும் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க, ஓகேங்களா? தங்க கோபுரம் சூப்பராக இருக்குல்ல, சேவிச்சுக்குங்க, வேண்டிப்போம். இதோட ஃபுல் ஹிஸ்ட்ரி நான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? வாங்க போவோம், ஒவ்வொன்றா பார்க்கலாம். திருமால் வராக அவதாரம் எடுத்த பிறகு இந்த பூலோகத்தில் தங்கியிருந்த இடம் தாங்க இந்த திருப்பதி. ஆமாங்க, திருப்பதி மலையோட முதல்ல தோன்றிய கடவுள் இவர் தான், வராகர் தான். ஓகேங்களா? இவர் தான் இந்த இடத்தோட அதிபதி. அதனால தான் இந்த இடத்தோட பழைய பேர் ஆதி வராக சேத்திரன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வராகசாமியோட இருப்பிடமே இதுதாங்க. அதனால தான் இது பேர் ஆதி வராக சேத்திரன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தான் இது திருப்பதியோட பெருமாளோட இடமா மாறிச்சு. அது என்னன்றதை நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். இதுதாங்க நம்ம உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸு. கொஞ்சம் கூட்டமாக தாங்க இருக்கும். ஏன்னா திருப்பதி வரல மோஸ்ட்லி இங்கே வரவங்கள இங்கேயே பார்த்துட்டு போவாங்கன்றதால இங்கே கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் க்ரௌடு சீக்கிரமாக மூவ் ஆகிடுங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம அங்கே போய் பெருமாளை போய் பார்க்கறதுக்கு அத்தனை மணி நேரம் நிற்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி உத்தரவு கொடுக்க வேண்டியவரே இவர் தாங்க. ஆமாங்க, இவரை பார்த்துட்டு இவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு பக்கத்தில் இருக்க குளத்தில் குளிச்சுட்டு நம்ம பெருமாளை போய் சேவிச்சாதான் நம்ம நினச்சது ஃபுல்லாக நடக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதனால தான் இந்த இடத்துக்கு இவ்வளோ கூட்டமும் இருக்குது. மற்ற இடத்துல கூட கூட்டம் இருக்க மாட்டேதுங்க. ஆனால் வராகசாமி கோயிலில் மட்டும் கூட்டம் இருக்கிறதோட ரீசனே இதுதான். சரிங்களா? இது பக்கத்துலேயே குளம் இருக்குங்க. ஓகேங்களா? இதுதான் அந்த குளம். ஓகேங்களா? குளத்தை காட்டுறேன் பாருங்கள். குளத்தோட தண்ணி சூப்பராக இருக்குங்க. நீங்கள் குளிக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவ்வளோ அருமையாக அவ்வளோ கிளியராக இருக்கும். சூப்பராக ஃபவுண்டன் மாதிரி செட் பண்ணிக்கிறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குல்ல? இதோட ஃபுல் வீடியோ வேணால் அடுத்த வீடியோ போடுறேன். அது சூப்பராக இருக்குங்க. அது ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? வராக அவதாரம் விஷ்ணுவோட 3வது அவதாரமாக சொல்கிறாங்க. ஆமாங்க, இந்த அவதாரத்தில் பன்றி மற்றும் மனிதர் 2 கலவையாக சேர்ந்து தான் காட்சி அளிக்கிறாரு. அதனால தான் அவருக்கு பேர் வராக அவதாரம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு அரக்கன் தேவர்களோட சண்டை போட்டு இரண்யாட்சன்ற அரக்கன் தேவர்களோட சண்டை போட்டு பூமியை கடலுக்கடியில் கொண்டு போயிடுறான். இவர் வராக அவதாரம் எடுத்து கடலுக்கடியில் போயிட்டு அந்த அரக்கனை அழித்து தேவர்களெல்லாம் காக்குறாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வராக அவதாரத்தை 2 கொம்பு இருக்கும்ல, அந்த கொம்பு மூலியமாக உலகத்தை கடல்லேருந்து மேலே அப்படியே தூக்கிட்டு வராரு. அந்த உருவம் தாங்க வராக உருவம்னு சொல்கிறாங்க. அவரோட அந்த உருவம் தான் திருமலையில் அந்த மகா புஷ்கரணிக்கு பக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா? பெருமாள் மேலே லட்சுமி கிட்ட மேலே லட்சுமி கிட்ட சண்டை போட்டு கீழே வராரு, திருப்பதிக்கு வராரு. திருப்பதிக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்போ அங்கே உட்காந்துருக்காரு. அப்போ இந்த வராக சுவாமி கிட்ட சொல்கிறாரு, இந்த திருப்பதியில் எனக்கு கொஞ்சம் இடம் கிடைக்குமா, என்னை பக்தர்கள் என்னை சேவிச்சிக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்றாரு. அப்போ இவர் பெருமாள் என்ன சொல்கிறாரு, அனுமதி நான் கொடுக்குறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உன்னை பார்க்க வரத்துக்கு பக்தர்கள் உன்னை பார்க்க வரத்துக்கு முன்னாடி என்ன தான் முதல்ல தரிசிக்கணும். அதே மாதிரி
முதல் நெய்வேத்தியமும் உனக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி நெய்வேத்தியமும் எனக்கு தான் படைக்கணும். என்னை பார்த்துட்டு குலக்கல்ல குடிச்சிட்டு உன்னை வந்து உன் வேண்டுதலை வச்சா மட்டும்தான் அந்த அவங்க பிரார்த்தனை வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவரும் ஒத்துக்கிறாரு, சரின்னு சொல்லிக்கிறார். வராக அவதாரத்தை 3ஆக பிரிக்கிறாங்க. ஆமாங்க, ஆதி வராகன்றது முதல் அவதாரமாக சொல்கிறேன். முதல் 3 வகை, அதில் ஃபஸ்ட்டு வகை. 2வது வந்து யாக்ஞ வராகம் சொல்கிறாங்க, அது 2வது. ஓகேங்களா. அடுத்தது பிரளய வராகம் சொல்கிறாங்க, அது வந்து 3வது. ஓகேங்களா. மொத்தம் 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அந்த 3 தான் உங்களுக்கு இப்போ நான் காட்டுறது. கண்டிப்பாக நம்ம திருப்பதிக்கு வரும்போது நம்ம முதல்ல நம்ம எப்போயுமே ஸ்ட்ரெயிட்டாக திருப்பதி போய் பார்க்கணும். அப்படி பார்க்காம முதல்ல வந்து நம்ம போக வேண்டியது வராகசாமி டெம்பிளில் போயிட்டு அவரை சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க போகணும். சரிங்களா. அப்போ தான் நம்ம வேண்டுதல் பலிக்கின்றது ஐதீகமாக இருக்குது. நம்ம நிறைய பேர் அப்படி பண்ண மாட்டேன்றோம். இனிமேல் பற்றி அதை மாற்றிட்டு நம்ம போயிட்டு வராகசாமியை பார்த்துட்டு அப்புறம் பெரும்பாலும் போய் நம்ம வேண்டுதலாக மட்டும்தான் நம்ம வேண்டுதலாம் பலிக்கும்னு சொல்லிட்டு வராகசாமியே வந்து நம்ம ஏழுமலையானுக்கு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. கோயிலோட டைமிங் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். மார்னிங் 5 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் கோயில் நட திறந்துருக்குங்க. ஸோ நம்ம இப்போ உள்ள கோயிலுக்குள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க உள்ளே போகலாம். கூட்டமாக தான் இருக்கும், ஆனால் நம்ம உள்ளே போயிடலாம். ஓகேங்களா. அந்த குளக்கரைக்கு பக்கத்துலேயே தாங்க இது அமைஞ்சிருக்கு. புஷ்கரணின்னு சொல்லுவாங்க, அது பக்கத்துலேயே தான் அமைஞ்சிருக்கு. உள்ளே போகலாம் வாங்க. உள்ளே கூட்டு போய் காட்டுறேன், நீங்களும் என் கூட வந்து பார்த்துங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க. அப்படியே போவோம். உள்ள சாமியை வந்து காட்ட முடியாது, அது மட்டும் நான் உங்களுக்கு ஃபோட்டோ காட்டுறேன். அது வரைக்கும் உள்ளே போயிட்டு நான் அந்த பிரகாரத்தை மட்டும் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராகவே இருக்கும். ரொம்ப பழமையான கோயிலுங்க. திருப்பதியில் ஏழுமலையான் கோயில் எவ்வளோ பழமையானதோ அதே அளவுக்கு பழமையானது தான் வந்து இந்த வராகசாமி கோயில். ஏன்னா திருப்பதி ஏழுமலையானுக்கே வந்து வரம் கொடுத்துருக்கிறது தான் வந்து இந்த வராக அவதாரம். ஸோ இதான் ஃபோட்டோ சேவிச்சிங்க. ஓகேங்களா. உங்களுக்கு சுற்றி காட்டுறாங்க. சுற்றி காட்டினா உள்ள ஒரு கண்ணாடி பெட்டியில் வந்து சாமி வச்சுருக்காங்க, பார்க்கறதுக்கு அருமையாகவே இருக்குங்க. உங்களுக்கு அதையும் காட்டுறேன், வாங்கலாம் பார்த்துக்கலாம். இங்கே தேங்காய்லாம் உடைக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க, ஏன்னா பில்டிங்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாது. பழைய பில்டிங் நான் சொன்னல, அதனால தான். ஸோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம். கண்டிப்பாக உள்ளே போனால் பண்ண முடியாது, இருந்தாலும் அவங்க போட்டிருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணிப்போம். சரிங்களா. இதெல்லாம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருக்குங்க. உள்ளே போனால் அவ்வளோ சைலண்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குதுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பழைய கோயிலுக்கெல்லாம் போனால் மட்டும்தான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. மற்றபடி இப்போ புதுசாக கட்டிருக்க கோயில் என்னங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் எவ்வளோ ஒரு 1000 வருஷம் 2000 வருஷம் கோயிலெலாம் போனால் தான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருக்குங்க. ஓகேங்களா. வாங்க பார்ப்போம். இந்த வராக அவதாரத்தில் வந்து பெருமாள் வந்து இரண்யாட்சன்ற அரக்கங்கிட்ட கிட்டத்தட்ட 1000 வருஷம் போர் செஞ்சு பூமியை காப்பாற்றினா சொல்கிறாங்க. ஆமாங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 1000 வருஷம் போர் செஞ்சு தான் அந்த அரக்கனை அழித்து அசுரர்கள்ட்டேருந்து தேவர்களை காப்பாற்றிருக்காருங்க இவர். திருமலையில் இருக்க இந்த வராக சாமிக்கு தாங்க இங்கே திருமலையில் முதல் தரிசனமும் இவருக்கு தான், முதல் நெய்வேத்தியமும் இவருக்கு தாங்க. மற்ற எந்த கோயிலுக்கும் இல்லாத சிறப்பு இந்த கோயிலுக்கு ஒன்று இருக்குங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வராக சுவாமி கோயிலுக்கு தனியாக கஜஸ்தம்பன்றது கிடையாதுங்க. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு உற்சவருன்றவரும் தனியாக கிடையாதுங்க. அப்படி இருந்தும் இவ்வளோ பெயர் பெற்ற தலமாக இருக்குது இந்த வராகசாமி கோயில். ஓகேங்களா. அடுத்த முறை நம்ம திருப்பதி போகும்போது கண்டிப்பாக பெருமாளை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி வராகசாமியை தரிசிக்கிறதுக்கு முன்னாடியும் பக்கத்தில் இருக்க புஷ்கரனில் குளிச்சுட்டு வராகசாமி அவர்களை வழிபட்டு அதுக்கப்புறமா பெருமாள் கிட்ட போய் நம்மளோட எல்லா விதமான வேண்டுதலும் வைப்பாங்க. கண்டிப்பாக அப்போ தான் வந்து நம்மளோட வேண்டுதல் ஃபுல்லாக நிறைவேறுங்க. ஓகேங்களா. இதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நம்ம தரிசனம் பார்த்துட்டு வெளில வந்துட்டு அந்த கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு இடது பக்கமாக திரும்பி கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா அங்கே தாங்க மகா புஷ்கரணி இருக்குங்க. ஆமாங்க, பெருமாளோட புண்ணிய தீர்த்தம் இங்கே தான் இருக்குது. இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இதில் நிறைய விஷயம் இருக்குது. எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் சொன்னால் பத்தாது, உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். அதே மாதிரியே வந்து ஒரு சங்கு சக்கர நீர் விட்டுருக்குங்க, இசை நீர் விட்டுருக்குங்க. இதை பற்றி நான் உங்களுக்கு வர அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க. திருப்பதி சீரியஸில் நிறைய வீடியோ போட்டிருக்குங்க, எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு இடத்த பற்றி டீட்டெயிலாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போகிற வீடியோவும் உங்களுக்கு வருங்களா. சரிங்களா. நன்றி, வணக்கம்.